VLC Media பிளேயரில் இருக்கிற 13 வகையான ட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ படுத்த கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் VLC பிளேயரு சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் டூல்ஸ் போயிருங்க. டூல்ஸில் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும், அதில் போய் இங்கே ஆல்னு கொடுங்க. கீழே சிம்பிள் ஆல்னு இருக்கும். ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஆல் கொடுத்துட்டு இங்கே ஆடியோன்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க்கெட் இருக்கும். அதை வந்து மேலே கீழே சைடில் போடுற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். அதில் மெயின் இன்டர்ஃபேஸ்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா QTன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல இழுத்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் வால்யூம் டிஸ்பிளேன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் 300 வரையும் வச்சுக்கலாம். 300ன்னு டைப் பண்ணிடுங்க. இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வெளியே வந்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ VLC பிளேயருக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். VLC பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் காமிக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 300 வரையும் இருக்குது. முன்ன வந்து 200 இருந்தது, இப்போ 300 ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் VLC பிளேயரில் வீடியோவை கன்வெர்ட் மற்றும் காம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மீடியாவில் போய் ஏதோ ஒரு ஃபைல் வந்து எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண கன்வெர்ட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. கன்வெர்ட் அண்ட் சேவ் கொடுத்துட்டு ஆடுன்னு இருக்கும். ஃபைலில் ஆடுன்னு இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கன்வெர்ட் அண்ட் சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வீடியோட ஃபார்மேட்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணால் வந்தீங்க. நான் MP4, MP3, HD, யூடியூப் HD, ஆண்ட்ராய்டு HD இருக்கும். நான் வந்து MP4 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து MP3 ஃபார்மேட்டில் இருக்கும், WEBCAM ஃபார்மேட்டில் இருக்கும், WEBCAMனு இருக்கும், அப்புறம் MP4 இருக்கும். நான் MP4 அண்ட் மூவி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கோட்ஸ்னு இருக்கும். அதில் வந்து ரீசொல்யூஷன், இதுதான் முக்கியமானது. இதை வந்து நீங்கள் வந்து விட்த்து வந்து எவ்வளோ தூரம் அதிகரிக்கணுங்களோ அதை வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். அப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ஃபைல்னு இருக்கும். அது வந்து எந்த இடத்துல போய் ஃபைல் வந்து அந்த கன்வெர்ட் பண்ணுற ஃபைல் வந்து எங்கே போய் சேவ் பண்ணணும்னு கேட்கும். அது வந்து நான் 3D ஆப்ஜெக்ட்ஸில் சத்தியம்னு டைப் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் சத்தியம்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா கன்வெர்ட் ஆயிரும். பாருங்க, கன்வெர்ட் ஆயிடுச்சு. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுமாரி கேட்டதுன்னா கீப் எக்ஸ்டெயின் ஃபைல்னு கொடுத்துட்டு அப்படி டக்குன்னு கேன்சல் பண்ணணும். இப்போ இதோட ஃபைல் சைஸ் என்னதுன்னா பாருங்க, MP4 மாற்றிடுச்சு. அது இல்லாமல் ஃபைல் சைஸ் வந்து 3.8. தேர்ட் ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கலாம். அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கலாம். அது எப்படின்னா, மீடியாவில் போய் உங்கள் எந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணுமோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஃபைல் கொடுத்து ஏதோ ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கங்க. நான் 11th கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் இன் தமிழ் இருக்கும், அந்த வீடியோவை சூஸ் பண்ணிட்டேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு கீழே கேமரா லாக் அவுட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேஜை வந்து ஸ்னாப் ஆகிட்ருக்கும், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், மேலே ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறது தெரியுது. எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறது ஒவ்வொரு ஃபோட்டோவும் அதிலே தெரியும். இந்த
ஸ்க்ரீன்ஷாட் அடித்ததெல்லாம் எங்கே இருக்குன்னா உங்கள் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிங்க இல்லை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு லோக்கல் டிஸ்கில் பிக்சர்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விஎல்சி ஸ்னாப்னு இருக்கும். விஎல்சி ஸ்னாப்னு இருக்கும். நான் நிறைய ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். அது மாதிரி விஎல்சி ஸ்னாப் போட்டு இங்கே பாருங்க நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நம்ம பிடிச்சதில். பாருங்கள் கீழே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ட்ரிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு தான். 4th ட்ரிக் என்னதுன்னா விஎல்சி பிளேயரில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் விஎல்சி பிளேயர் மீடியா பிளேயர் இருந்தாலும் அதுக்கு வந்து மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் கேப்சர் டிவைஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கேப்சர் டிவைஸில் டேரக்ட் ஷோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணக்கூடாது. நான் ஒரு தடவை வச்சு காமிக்கிறேன். டெஸ்க்டாப்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணாங்க தான் உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும். சாரி, இடத்துல டேரக்ட் ஷோ கொடுத்துட்டேன். அது வந்து டெஸ்க்டாப் கொடுக்கணும். நான் இப்போ மாற்றிடுறேன். அது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது தெரியும். இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுறது காமிக்கும். நிறைய ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ விஎல்சி பிளேயர் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுமாரி தான் உங்களுக்கு காமிக்கும். இது ஒரு செம்ம சாஃப்ட்வேர் கூட சொல்லலாம். நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு சாஃப்ட்வேர் போதும். யூடியூப் பிகினர்ஸுக்கு வந்து எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்ல. இந்த ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த இடத்துல இருக்கணும்னா அந்த ரெக்கார்ட் பண்ணது வீடியோஸில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதை காமிக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரீன் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணது ஸ்க்ரீன் இருக்கும். நான் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சர், மியூசிக் எதில் வேணால் இருக்கலாம். எந்தெந்த மியூசிக்கில் இருக்குது ரெக்கார்டிங்னா. 5வது நான் பார்க்க போகிற ட்ரிக்குனா, நீங்கள் ஆடியோ வச்சுருப்பீங்க, வீடியோ தனியாக வச்சுருப்பீங்க. அது ரெண்டும் ஒட்டுக்காக எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் ஸ்ட்ரீம் போயிருங்க. ஸ்ட்ரீமில் ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஆடியோ இருக்காது இதில். அதுமாரி ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரிக்காக இருக்கும். அடுத்தது வந்து ஷோ மோர் ஆப்ஷனில் ப்ளே அனதர் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ்னு இருக்கும். போனீங்கன்னா இந்த இடத்துல அதே தானாக கூட்டு வந்துடும். இந்த இடத்துல இன்னொரு ஃபைல் எப்படி காமிக்கும், ஆடு கொடுத்துருங்க. ஆடில் நீங்கள் ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணணும். ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கன்வெர்ட்னு கொடுத்துடணும். கன்வெர்ட்டில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அந்த இடத்துல எப்படின்னு மாற்றிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி எந்த இடத்துல டெஸ்டினேஷன் ஃபைலை வந்து சேவ் பண்ணுறது காமிக்கும். நான் வந்து சும்மா அப்படியே டைப் பண்ணிடுறேன், பிவிசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இது ஸ்பீடாக கன்வெர்ட் ஆயிரும். ஆறாவதாக பார்க்குற ஒரு ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் விஎல்சி பிளேயரில் நீங்கள் கேம் விளாடலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டூல்ஸ்னு இருக்கும், டூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸ் கிளிக் பண்ணால் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே வீடியோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஜியாமெட்ரின்னு இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். அப்புறம் இங்கே கீழே வந்து பசில் கேம்னு இருக்கும். பசில் கேம்னு கொடுத்துட்டு ரோ எவ்வளோ வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். காலம்ஸ் எவ்வளோ வேணுமோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் எப்பயுமே பார்க்குற மாதிரி இருந்தால் விளாட்ற மாதிரி இருந்தால் சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ மட்டும் விளாட்ணும்னா க்ளோஸ் மட்டும் கொடுத்துருங்க. சாரி, இது வந்து வெறும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ. நான் வேறு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இதில் நீங்கள் வந்து கேம்ஸ் விளாண்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அப்பப்போ விளாண்டுக்கலாம். இது ஒரு புத்திசாலியான கேம் சொல்லலாம். இது வந்து இந்த வீடியோ வந்து கிளியராக இல்லாதனால இப்படி இருக்கு. அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் சி எழுத்தினா இது மாதிரி கிராப் ஆகும். நீங்கள் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏழாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்பீடை அதிகரிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சிம்பிள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இது நான் பண்ண வீடியோ இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி லெஃப்ட் ப்ராக்கெட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட்டை அனுப்புனீங்கன்னா ஸ்பீடுக்கு வந்து குறையும். இது ஒரு பெஸ்ட் ட்ரிக்கு. எட்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னதுன்னா, VLC பிளேயரில் சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபைலை சப்டைட் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கு நீங்கள் மீடியோ ஓப்பன் ஃபைல்னு கொடுத்துருங்க. ஓப்பன் ஃபைல்னு கொடுத்துட்டு எந்த வீடியோ சப்டைட்டில் பண்ணணுமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை பாஸ் பண்ணிட்டு சப்டைட்டில் மேலே அது கிளிக் பண்ணுங்கள். ஆட் சப்டைட்டில் ஃபைல்னு கிளிக் பண்ணுங்கள். சப்டைட்டில் பண்ணுற ஃபைல் வந்து எந்த இடத்துல இருக்கோ அது SRTன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சப்டைட்டில் ஆடுன்னு இருக்கும். ஓகே பாருங்கள், சப்டைட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஒன்பதாவது ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் லேப்டாப்பில் VLC பிளேயரில் டிஸ்கில் DVD VCD யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மீடியா ஓப்பன் பண்ணி ஓப்பன் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா டிஸ்க்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் DVD, ஆடியோ CD, SVD, VCD, ப்ளூரே அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல் வந்து டிஸ்கோட ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த டிவிடியோட ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கங்க. என்கிட்ட அந்த இது ஃபோல்டரில் அப்படியே ப்ளே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடியோ ட்ராக்கு அப்புறம் சப்டைட்டில் ட்ராக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். பத்தாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் VLC பிளேயரில் நீங்கள் யூடியூப் வீடியோவை வாட்ச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மீடியா ஓப்பன் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் ஸ்ட்ரீம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூடியூபோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ப்ளேன்னு இருக்கும். பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த இடத்துல நெட்வொர்க்கில் பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ப்ளேன்னு இருக்கும். ப்ளே கொடுத்துட்டு இதுமாரி எரர் காமிச்சதுன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ யூடியூப் வீடியோ வரும். இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால வருது அப்படியே. 11வது ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் VLC பிளேயரில் வீடியோ எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது லாகோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் டூல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்னு இருக்கும். அதை ஓகே பண்ணுங்கள். அதில் வீடியோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஓவர்லேன்னு இருக்கும். அதில் உங்கள் சேனலோட லாகோ இருந்ததுன்னா ஆட் பண்ணிட்டு ஆட் லாகோன்னு இருக்கும். அதுக்குன்ட்டு இடத்துல 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல லாகோ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன். அதில் நீங்கள் டாப்பு வந்து எவ்வளோ வச்சுக்கணும், லெஃப்ட்டு வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன். நான் ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அடுத்து வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேர் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து பேர் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அது சத்தியம் தமிழ் டெக் நம்மளே சர்ச் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்கலாம். வீடியோ வந்து இல்லை ரைட்டில் பாருங்கள், நம்மளோட சேனலோட பேர் இருக்கும். அதுக்கு அதேமாதிரி தான் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி எப்பயுமே இருக்கணும்னா சேவ் பண்ணி கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன்.
இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அப்போனா தான் ஒர்க் ஆகும். நான் க்ளோஸ் பண்ணாமல் பண்ணுறேன், அப்புறம் அதனால் ஒர்க் ஆகாது. டிவைஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே டேரக்ட் ஷோ அப்படின்னு இருக்கும், டேரக்ட் ஷோ இருக்கும், டிவி டிஜிட்டல் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும். நீங்கள் வந்து டேரக்ட் ஷோ கொடுத்துருங்க, அப்படின்னா தான் உங்கள் முகத்தை தெரிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த இடத்துல மாற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மாற்றிக்கங்க. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பாருங்க ரெக்கார்ட் ஆகுது. பதிமூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னதுன்னா, உங்கள் VLC Media நீங்கள் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த மீடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் எந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை எப்படி ரெக்கார்ட் பண்ணோம்னா, அதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த ரெட் கலர் ஒரு பட்டனாட்டம் இருக்கும், காமிக்கிறேன், இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் வந்து ஆஃப் பண்ணும். அதுக்கு வந்து முன்னாடி உங்களுக்குலாம் சில சமயம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு வந்து வியூவில் போய் அட்வான்ஸ்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன் தெரியணும்னா அதை பண்ணுங்கள். தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பண்ண தேவையில்ல, அட்வான்ஸ்டு கண்ட்ரோல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல. நீங்கள் இப்போ வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து ஆஃப் பண்ணோம்னா அதுக்கு நீங்கள் அதே பட்டனை திரும்பி கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகி முடிச்சிடும். இந்த ரெக்கார்ட் ஆன ஃபைல் வந்து எங்கே இருக்கும்னா, உங்கள் லோக்கல் டிஸ்கில் வீடியோஸ்னு இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த ஃபைல் வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். பாருங்கள், நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கும், ரீல்ஸில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.